எல்லாருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் மட்டும் இல்லை, இந்திய அரசியல், அதையும் தாண்டி உலக அரசியல்வாதிகள் எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற நாள் தான் இன்னைக்கு. ஆமாங்க, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் நம்ம தளபதி விஜய் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஒரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு சனிக்கிழமை பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராரு. நீங்களே அவரோட ஸ்பீச் நான் பார்த்துருப்பீங்க. 2 டிஸ்ட்ரிக்ட்ல முடிச்சிருக்காரு. அவரோட ஸ்பீச் எவ்வளோ ஃபயரா இருக்கு, எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மட்டும் இல்லை, இந்திய அரசியலே எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதை நீங்களே மீடியாவில் பார்ப்பீங்க. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். ஏன்னா அவன் நேற்று வரைக்கும் ரஜினின்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னைக்கு நம்ம தளபதி சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க. தலைவர் அரசியலுக்கு வருவாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவரால் ஒரு சில காரணத்தினால வர முடியல, அவரோட உடல் ஒத்துழைக்கல. அடுத்து நல்ல அரசியல் எங்க இருக்குதுன்னு பார்க்கும்போது நம்ம தளபதி விஜய் ரொம்ப ஃபயரா பண்ணிட்டு வர்றாரு. அவரோட அரசியல் மூவ்ஸ் எல்லாம் நம்ம ஆரம்ப காலகட்டத்தில இருந்தே பார்த்துட்டு வரோம். நல்லா பண்ணிட்டு வர்றாரு. நீங்களே பார்த்துருப்பீங்க அவரோட ஸ்பீச் எல்லாம். நிறைய பேர் சொல்றாங்க இது சும்மா கூட்டம், சும்மா ஸ்பீச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது சும்மா கூட்டமா சும்மா ஸ்பீச்சான்றது 2026 தெரியும். ஒரு தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால், அவர் கபட நாடக மு.க. ஸ்டாலின் அங்கிளாகவே இருந்தாலும் அது உங்க கையில தாங்க இருக்கு. நீங்க போடுற ஒவ்வொரு ஓட்டம் தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாற்றும் போது போதுங்க. ஒரு கட்சி, ஒரு குடும்பம் சம்பாதிச்சதெல்லாம் போதும். அதாவது ஒரு ஸ்டேட்டையே தத்தெடுத்து வளர்க்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ கோடி கணக்கில் அவங்க கிட்ட பணம் இருக்கு. ஆனா பண்ண மாட்டாங்க. ஆனா நம்மளை போல சாதாரண ஜனங்க, நம்மளை போல மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ், நம்மளை போல முன்னேற துடிக்கிறவங்க எல்லாருமே அப்படியே தான் இருக்கும். அது எல்லாமே மாத்தணும்னா நம்ம கையில தான் இருக்கு. 2026 2 கட்சிக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு தளபதி விஜய் நாமக்கல் மற்றும் கரூர்ல பேசுறாரு. ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டே டியூன்ட். கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.